ஈபியில் புதுசாக நீங்கள் உங்கள் கட்டடத்துக்கு கரண்ட் வாங்குறீங்க. அதுவும் ஒரு போஸ்ட்டு ஊண்டி அதில் லைன் இழுத்து கரண்ட் வாங்குறீங்க. ஓகே, இந்த ஈபி போஸ்ட்டு ஊன்றதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது உங்கள் கட்டடத்துக்கு. எப்படின்னு கேட்டால், ஒரு கரண்ட் வாங்குறதுக்கு உங்கள் கட்டடத்துக்கும் ஈபி போஸ்ட்டுக்கும் 100 அடி இருந்துச்சுன்னா நீங்கள் நியரஸ்ட்டாக உடனடியாக ஈபியில் கரண்ட் வாங்கிக்கலாம் உங்கள் கட்டடத்துக்கு. அதே சமயம் 100 அடிக்கு மேலே 102 அடி அல்லது 105 அடி அதுக்கு மேலே எபவ் அதுக்கு மேலே இருக்குன்னா, தூரம் இருக்குன்னா, ஒரு போஸ்ட் ஊண்டி தான் ஈபியில் நீங்கள் கரண்ட் வாங்க முடியும். இது ப்ரொசீஜர். இன்னொன்று என்ன கேட்டால், நீங்கள் ஒரு போஸ்ட் ஊண்டி கரண்ட் வாங்குறதுக்கு ஒன்று பே பண்ணி கரண்ட் வாங்குற மாதிரி இருக்குது போஸ்ட்டுக்கு. ரெண்டாவது வித்தவுட் பே, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த 2 டைப் இருக்குது. இந்த 2 டைப்பில் ஃபஸ்ட் டைப் எப்படின்னா, ஃப்ரீ ஆஃப் டைப் அப்படின்னா, உங்கள் கட்டடத்துக்கிட்ட பொது பாதையில் போஸ்ட் ஊண்டி கரண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கு ஈபியில் பணம் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. டைப் ஆஃப் 2, பணம் கட்டி போஸ்ட் ஊண்டி கரண்ட் வாங்கணும். இது எப்படி சொன்னால், உங்களுடைய கட்டடத்துக்கு பக்கத்தில் சொந்த இடம் இருக்குது. அந்த சொந்த இடத்துல போஸ்ட் ஊண்டிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால், தேர்ட் பார்ட்டியோடைய இடம் இருக்குது உங்கள் கட்டடத்துக்கு பக்கத்தில். அவங்கள்ட்ட ஒரு பெர்மிஷன் நீங்கள் வாங்கி போஸ்ட் ஊண்டிக்கலாம். ஆனால் பணத்தை நீங்கள் கட்டிக்கலாம். இது செகண்ட் டைப். ஸோ போஸ்ட் ஊண்டி கரண்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க உங்கள் கட்டடத்துக்கு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க வீடு கட்டணும்னு வர்றாங்க. அவங்க வீடு கட்டி முடித்து நீங்கள் வாங்கியிருக்கிற போஸ்ட்லே அவங்க சர்வீஸை இழுத்து கட்டி கரண்ட் வாங்குறதுக்காக வர்றாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்க, எதுக்குறீங்க. நான் போஸ்ட் ஊண்டி காசு கட்டி ஈபியில் கரண்ட் வாங்கியிருக்கேன், நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம் பார்க்குறீங்களோ, நீங்கள் கரண்ட் வாங்கிட்டு போகலாம் பார்க்குறீங்களோ அப்படின்னு நீங்கள் உங்களை வாதத்தை எடுத்து வைக்கிறீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பணம் செலவழித்த சுச்சுவேஷனை எதிர்கொண்டு சிந்தனை பண்ணி உங்களுக்கு பாதி பணம் கொடுக்கறதுக்கு ஒரு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு தானே, காசு கட்டி தானே போஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு வர்றாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டு பணம் கொடுத்துட்றாங்க, கரண்ட்டு அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஒரு சில கஸ்டமர் என்ன செய்கிறாங்க, ஏழை எளிய உள்ள கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்குறாங்க, நீங்கள் சொன்ன விஷயத்தில் எதுக்குறாங்க. போஸ்ட்டு ஈபியில் இருந்து ஊண்டியிருக்காங்க, உங்களுக்கு எதுக்கு நாங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னு எதுக்குறாங்க. ஸோ அவங்க சொல்கிறதும் சரிதான். இன்னொரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஈபியில் புதுசாக கரண்ட் வாங்க போகும்போது ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பீங்க. அப்ளிகேஷன் கொடுக்க போகும்போதே அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். 99 வருஷத்துக்கு உங்களுக்கு மீட்ரு போஸ்ட் ஊனியிருந்துன்னா நீங்கள் போஸ்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய, மீட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. இதுதான் ஈபியுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதே மாதிரி ஈபியில் தெளிவாக சொல்கிறாங்க, ஒரு போஸ்ட் ஊண்டி கரண்ட் கொடுத்துட்டோம்னா அந்த போஸ்ட்டில் நாங்கள் நினச்சோம்னா எத்தனை சர்வீஸ்னாலும் கொடுக்கலாம், அது எங்களை சார்ந்தது தான். அந்த போஸ்ட் ஊண்டுக்காக அந்த கரண்ட்டுக்காக கஸ்டமர் கட்டின பணம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி அவங்க பிறரை மிரட்ட முடியாது, நாங்கள் மட்டும்தான் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஈபியில் சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். போஸ்ட் ஊண்டி கரண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஈபியுடைய விஷயம். ஈபிக்கு மட்டுமே சொந்தமானது. மீட்டருமே ஈபிக்கு மட்டுமே சொந்தமானது, உங்களுக்கு சொந்தம் இல்லை. யூசி அத்தாரிட்டி மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமானது, நிச்சயமானது. ஸோ இதனுடைய விஷயம் இதுதான்.